அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். மாநாடுகளை எழுச்சி மிகு மாநாடு என்று எழுதுவது பேசுவது வழக்கம். அந்த எழுச்சி என்பது எழுத்திலும் பேச்சிலும் மட்டுமின்றி நடைமுறையில், வெளிப்பாட்டில், தீர்மானங்களில், மக்கள் திரண்டதில், இன உணர்ச்சி வெளிப்பட்டதில், எல்லாவற்றிலுமாக ஒரு எழுச்சி மாநாடாக தஞ்சையில் கடந்த 10/5/2025 அன்று கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாடு நடைபெற்றது. கூட்டரசு என்கிற ஒரு சொற்கோவை புதிதாக தெரியும். கூட்டு அரசு, கூட்டாட்சி என்று சொல்லி பழக்கம். இது என்ன கூட்டரசு என்ற குழப்பமும் ஏற்படலாம். அரசு என்பதற்கும் ஆட்சி என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஸ்டேட் என்பது அரசு, கவர்மெண்ட் என்பது ஆட்சி. ஆட்சி அரசாங்கம், அரசு அங்கம். அது புரியும். அங்கம் தமிழ் சொல் இல்லை. அரசினுடைய அங்கம்தான் கவர்மெண்ட், அரசாங்கம். அதாவது ஸ்டேட்டினுடைய, அரசினுடைய ஒரு பிரிவு அரசாங்கம். இந்திய அரசு இருக்கிறது, அதில் பாஜக ஆட்சி நடக்கிறது. தமிழ்நாடு அரசு இருக்கிறது, அதில் திமுக ஆட்சி நடக்கிறது. எனவேதான் கூட்டாட்சி என்பது ஃபெடரேஷன் என்பதற்கான சரியான தமிழாக்கம் அன்று அல்ல என்ற அடிப்படையில் தான் அதன் உண்மையான பொருளில் கூட்டு அரசு, இந்திய அரசு என்பது ஒரு கூட்டு அரசாக இருப்பது. அரசே கூட்டு அரசா, ஃபெடரேஷனாக இருப்பது. இந்த ஃபெடரேஷன், கான்ஃபெடரேஷன், இதை பற்றி எல்லாம் ஏற்கனவே மேலை நாட்டினர், வெளிநாட்டினர் எழுதி வைத்திருக்கிறார்கள். நிறைய இருக்கின்றன. அது ஒரு பக்கம். அந்த வகையில் தான் நாம் தமிழ் தேசிய பேரியக்கம் கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாடு என்று பெயர் சூட்டினோம். அந்த அடிப்படையில் கூட்டரசில் என்னென்ன வேண்டும், என்னென்ன அதிகாரங்கள் வேண்டும் என்பதையெல்லாம் பேசினோம். அதை கூட பிறகு பேசுவோம். இந்த மாநாடு என்பது இன்று இந்தியா முழுவதும் மாநில உரிமைகள் வலியுறுத்தப்படும் காலத்தில் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டிலும் மாநில சுயாட்சி என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைத்திருக்கிறார். அதற்காக பரிந்துரைக்க ஒரு வல்லுநர் குழுவையும் அமைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தெளிவான நிலைப்பாடு வேண்டும் என்ற முறையில், சரியான நிலைப்பாடு வேண்டும் என்ற முறையில் தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த கூட்டரசு கோட்பாடு மாநாட்டை தஞ்சையில் கூட்டியது. இப்ப என்னென்ன அதிகாரங்கள் வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்னும் பொழுது, இந்திய அரசு இன்றைக்கு அது ஒரு கூட்டரசாக இல்லை. அது கூட்டரசு போல் தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒற்றை அரசு என்று பல்வேறு வல்லுநர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார்கள். நம்முடைய லட்சுமணசாமி முதலியார் உட்பட, பேராசிரியர் கே.சி.பியர் உட்பட பலர் கூறிவிட்டார்கள். அது போகட்டும். இந்த மாற்று கேட்பவர்களும் மாநில சுயாட்சி என்று சொன்னார்களே தவிர முழு விளக்கங்கள், முழு தேவைகள் பற்றி சொல்லவில்லை. இந்த வகையில் ஒரு உண்மையான கூட்டு அரசு வேண்டும் என்ற நோக்கத்தில் தான், அப்படி இந்திய அரசமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மாநாடு, அதற்கான ஒரு விழிப்புணர்ச்சி மாநாடாக, கோரிக்கை மாநாடாக நடத்தப்பட்டது. இதிலே நல்ல இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள்
ஆதரவாளர்கள், அன்பர்கள், இன உணர்வாளர்கள், தோழமை இயக்கங்களைச் சேர்ந்த நண்பர்கள், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தம்பிகள், தங்கைகள், இப்படி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் என அனைவரும் இந்த மாநாட்டை பற்றி பரப்புரை செய்திருக்கிறார்கள். மக்களிடம் கொண்டு போயிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு வலைவழி நடத்தக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள், நண்பர்கள், தம்பிகள், யூடியூப் நடத்தக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு இந்த மாநாட்டு செய்திகளை கொண்டு போயிருக்கிறார்கள். அதுபோல அவரவரும் தனிநபராக முகநூல், புலனம் என்று பல்வேறு வடிவங்களில் சமூக ஊடகங்களில் இந்த மாநாடு நடப்பதற்கு முன்பும் கொண்டு போனார்கள். இந்த மாநாட்டுக்கு பிற மாநாடாய் நேரடியாகவும் வெளிப்படுத்தினார்கள். இதன் முக்கிய கூறுகளையும் வெளிப்படுத்தினார்கள். இப்படி ஒரு பரவலாக உலகுதழிய அளவில் பரவலாக அறியப்பட்ட ஒரு மாநாடாக, பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாநாடாக, தமிழின மக்களுடைய உணர்வாளர்களில் உள்ள கிடக்கையில் கிடந்த லட்சியங்களை, கோரிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக தஞ்சை மாநாடு, கூட்டரசு கோட்பாடு மாநாடு நடந்திருக்கிறது. மாநாட்டு நிகழ்வுகளும் சிறப்பாக நடந்தன. கச்சிதமாக கலை நிகழ்ச்சிகள், தமிழ்த்தாய் வாழ்த்து, பாவேந்தரின் தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தொடங்கி மரபு வழி பறையாட்டமாக இருக்கட்டும், சிலம்பாட்டமாக இருக்கட்டும், கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அதுபோல மல்லர் கம்பம் என்று உடம்பை வில்லாய் வளைப்பது போல் வளைக்கிறார்களே என்று வியப்பார்கள். நம்முடைய சிதம்பரத்து பிள்ளைகள் மல்லர் கம்பம் எல்லாளன் தலைமையிலே நடத்தியவர்கள் உடம்பை வில்லாய் வளைக்கவில்லை. அதெல்லாம் அவர்களுக்கு போற போக்கு. உடம்பை கயிறாய் திரித்தார்கள். இந்த மல்லர் கம்பத்தில் தங்களுடைய உடம்பை ஆணும் பெண்ணும் சிறு பிள்ளைகள் உடம்பை கயிறாய் திரித்தார்கள். சித்தர்கள் ஓகம் பற்றி என்னென்ன சொன்னார்களோ, உடம்பு வளைப்பது பற்றி, முறுக்குவது பற்றி, உடம்பை முறுக்குவது பற்றி அவ்வளவும் செய்து காட்டினார்கள். அப்படி எழுச்சி மாநாடு என்று நான் சொல்லுகிறேன். இந்த எழுச்சி மாநாட்டின் தொடக்கமே ஒரு எழுச்சி இசைப்பாவில் இருந்து தொடங்கியது. நம்முடைய திருச்சி பாவலர் ராசா ரகுநாதன் அவர்கள் எழுதிய ஒரு தமிழ் தேசிய எழுச்சி பாடல், அதை நம்முடைய திருவானைக்காவல் ஐயா பொறியாளர் முத்துக்குமாரசாமி அவர்கள் இசையமைத்து பாடியிருக்கிறார். மிக எழுச்சியாக அந்த பாடல்தான், அந்த பாடலுடைய முதல் வெளியீடு அங்கே நிகழ்ந்து, அந்த மாநாட்டு தொடக்க நிகழ்வாக அது நடந்து, அதன் பிறகு எல்லா நிகழ்ச்சிகளும் தொடர்ந்தன. அப்படிப்பட்ட ஒரு சிறப்போடு எழுச்சியோடு இது இந்த மாநாடு தொடங்கியது. ஒவ்வொன்றும் சிறப்பாக இருந்தது. அதுபோல கருத்தரங்குகள், நல்ல தக்க ஆய்வாளர்கள், பெருமக்கள், சான்றோர்கள் அவர்கள் கூடி பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்களை, தமிழர் தொன்மை வன்மை என்ற தலைப்பாளர்கள், தமிழருடைய தமிழ் தேசியமும் தமிழர் ஆன்மீகமும் என்ற தலைப்பாக இருக்கட்டும், அதுபோல நம்முடைய மதுரை கரந்தை தமிழ்ச்சங்கங்கள் தமிழர் மறுமலர்ச்சியில் ஆற்றிய பங்களிப்புகள், அதுபோல தமிழ் மன்னர்களின் நிலதானமும் அவதூறும் என்ற குறிப்பா சோழ அரசுகளை பற்றிய சாதனைகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் தலைப்புகளாக விவாதிக்கப்பட்டு தக்க சான்றோர்களால், அறிவாளர்களால் கருத்துரைகள் வழங்கப்பட்டன. பேராசிரியர் ஐயா தெய்வநாயகம், குச்சனூர் கிழார், பேராசிரியர் முனைவர் இளமுருகன், தம்பி வரலாற்று ஆய்வாளர் மன்னன் போன்ற சான்றோர் பெருமக்கள் இந்த அரங்கிலே கலந்து கொண்டார்கள். நம்முடைய தமிழ் தேசிய எழுச்சி பாவலர் கவி பாஸ்கர் அவர்கள் தலைமையிலே எழுச்சி மிகு பாவரங்கம் நடைபெற்றது. நம்முடைய பாவலர்கள் தமிழ் மேல் ஆணை என்ற தலைப்பிலே அவர்களுடைய கவிதைகளை வழங்கினார்கள். மூத்தா கவித்துவன், ராஜா ரகுநாதன், முழுநிலவன், பிரகாஷ் பாரதி ஆகிய நம்முடைய தமிழ் தேசிய பாவலர்கள் எழுச்சி மிகு கவிதையை வழங்கினார்கள். இன்னொரு முக்கிய நிகழ்ச்சி, அறிவார்ந்த நிகழ்ச்சி, நம்முடைய ஆய்வாளர்
தக்கார் மாசு விக்டர் ஐயா அவர்கள் எழுதியுள்ள ஒரு புதிய நூல் வெளியீட்டு விழா. பகுருளி முதல் சிந்து வரை ஆர். பாலகிருஷ்ணன் ஈயாப்பா எழுதியுள்ள சிந்து முதல் வைகை வரை நூலுக்கு மறுப்பு என்ற நூல் நம்முடைய பன்மை வெளியிட்டிருக்கிறது. பெரிய நூல், அது திறந்த ஆய்வு நூல். ஆர். பாலகிருஷ்ணன் திராவிடவாதி. அவர் தமிழர்களை வந்தேரிகள் என்று சிந்துவில் இருந்து வைகை வரை என்ற நூலில் எழுதியிருக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து, மத்திய கிழக்கில் இருந்து, அங்கிருந்து இங்கிருந்து சிந்து சமவெளியில் வந்து குடியேறி அங்கிருந்து தெற்கே நகர்ந்து வந்தவர்கள் தமிழர்கள் என்று இந்த மண்ணின் மக்களை 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூம்புகாரிலே துறைமுகம் வைத்திருந்த இந்த மக்களை அதற்கு முன்பதாக குமரி கண்டத்திலே கன்னியாகுமரி தெற்கே கடலிலே மூழ்கி போன பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கண்டம் என்று சொல்லப்பட்ட அங்கே தோன்றி வளர்ந்த தமிழினத்தை வந்தேரிகள் என்று எழுதி வைத்திருக்கிறார். அந்த திராவிட பாலகிருஷ்ணனுக்கு பரப்புரை செய்வதுதான் மு.க.ஸ்டாலின் அரசுடைய பெரிய வேலையாக இருக்கிறது. இந்த நிலையில் அதை சொல்லுக்கு சொல் பல்லுக்கு பல் மறுத்து, அது மட்டுமில்லாமல் சொந்த ஆய்வாக நம்முடைய தக்கார் ஆய்வாளர் மாசோ விக்டர் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த கருத்தாயுதமாக எல்லாரும் படிக்க வேண்டிய பொது நூலாக இந்த பகுருளி முதல் சிந்து வரை என்ற ஒரு ஆய்வு நூல். இது ஒரு இன வரலாறு, மானிட வரலாறு, மொழி வரலாறு, பண்பாட்டு வரலாறு எல்லாம் கலந்த ஒரு ஆய்வு நூலாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பன்மை வெளியிட்டிருக்கிறது. சிறப்பாக அந்த வெளியீட்டு நிகழ்ச்சியும் நடந்தது. ஐயா மாசோ விக்டர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்படி ஐயா சிங்காரவேல் நூலாசிரியர், அது ஒரு ஆய்வாளர், முதல் நூல் பிரதியை ஐயா சிங்காரவேல் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எப்படி ஒரு நல்ல நிகழ்வாக அந்த நிகழ்வும் நடைபெற்றது. அதுபோலவே இன்னொரு அரங்கு நடந்தது. அந்த அரங்கு அதுவும் ஒரு ஆய்வரங்கம். அதுதான் இந்த கூட்டரசு பற்றிய ஆய்வரங்கம். அந்த ஆய்வரங்கத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்களை நம்முடைய தம்பிகள் அருணபாரதி நம்முடைய துணை பொதுச் செயலாளர் தமிழ் தேசிய பேரியக்கம் அருணபாரதி வரி விதித்து வசூலித்தல் என்ற தலைப்பிலும், ஆட்சி மொழி பற்றி இடும்பாவனம் தம்பி கார்த்தி நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் பாசறை அவர்களும், அதுபோல உள்ளாட்சி சிறப்பாக உள்ளாட்சி, நாம் தன்னாட்சி, தமிழ்நாட்டுக்கு தன்னாட்சி கேட்கிறோம், உள்ளாட்சியில் உள்ளாட்சி என்ன நிலைமை வேண்டும் என்பதை ஐயா நந்தகுமார் சிவா அவர்களும், அதுபோல கூட்டரசில் ஆளுநர் பதவி உண்டா என்ற தலைப்பில் வழக்கறிஞர் செந்தமிழ் செல்வி அவர்களும் பேசினார்கள். இப்படி இந்த நிகழ்ச்சிகள், தீர்மானங்கள், மிக மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு எழுச்சி அரங்கமாக நிறைவரங்கம் நிகழ்ந்தது. நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் கி. வெங்கட்ராமன் அவர்கள் மிகச்சிறப்பாக அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை, அதை செய்ய வேண்டிய நீக்கங்களை விளக்கி பேசினார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எழுச்சி நாயகர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த தீர்மானங்களை ஆதரித்து விளக்கி நியாயப்படுத்தி எழுச்சி மிகு உரையாற்றினார். நிறைவாக நான் உரையாற்றினேன். இப்படி நிறைவரங்கமும் நடந்தது. வெளிப்பட்ட நிகழ்ச்சியில் இந்த தீர்மானங்கள் இன்னும் கொஞ்சம் முக்கியமானது. கூட்டரசு என்பது என்னென்ன நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை ஒன்றிடம் என்று சொல்கிறேன். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இன்னைக்குள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கலாம். அதுல விதி இருக்கிறது. அதுல முக்கியமா மாற்ற வேண்டியதெல்லாம் உறுப்பு 3ல இன்னைக்குள்ள ஒரு மாநிலத்தை கலைக்கலாம், இந்திய நாடாளுமன்றம் மாற்றலாம், வேற ஒரு மாநிலத்தோட இணைக்கலாம், பேரை மாற்றலாம், சிதைக்கலாம், பிரிக்கலாம், ஜம்மு காஷ்மீர் வேர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே பண்ணியிருக்கு. அது ஜம்மு காஷ்மீர் நடந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்குறோம்.
அந்த பிரிவை முற்றிலுமா நீக்கணும். ஒவ்வொன்று இனத்தாயகம், அது நிரந்தரமானது. இனத்தாயகம் என்பது பிரித்தானிய பீரங்கிகள் உருவாக்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் அவன் தாயகம் அவரவர்களுக்கு. மராத்தியர்களுக்கு நிரந்தர தாயகம் மகாராஷ்டிரா, தமிழர்களுக்கு நிரந்தர தாயகம் தமிழ்நாடு. இது நீ என்ன பிரிக்கிறது? உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? இந்த இயற்கையாக அமைந்த இந்த இனத்தாயகங்களிலிருந்து அவற்றை பிரிக்கிற அதிகாரம் டெல்லியை கொடுத்தது என்ன அர்த்தம்? அது இப்ப டெல்லிக்காரன் ஒரு ஏகாதிபத்தியம் நடத்துகிறானா? இதெல்லாம் ஒரு காலனிகளா? உங்களுக்கு காலனிகளா? அந்த மூன்றாவது பிரிவை முற்றிலும் நீக்கு என்று சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அதுபோல குடியுரிமை வழங்குவது அந்தந்த தேசிய தாயகத்துக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நாடாளுமன்றத்தை, இப்போ உள்ள நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு வேற மாதிரி ஒரு ஒரு கூட்டரசு சபையாக மாற்றத, ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அதாவது ஒரு தேசிய தாயகம், மாநிலம் என்று சொல்லக்கூடாது, தேசிய தாயகம், ஒவ்வொரு தேசிய தாயகத்துக்கும் அவர்களுக்கு சம எண்ணிக்கையில் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும். வரி வசூல் பண்ணுவது, விதிப்பது எல்லாம் அந்தந்த தேசிய தாயகம் அது வசூலித்து இத்தனை விழுக்காடு, இத்தனை சதவீதம் இந்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வகையை உருவாக்க வேண்டும், சட்டப்பிரிவை உருவாக்க வேண்டும். இந்திய அரசு வெளிநாட்டு உறவு, பாதுகாப்பு, படைப்பிரிவு, அதுபோல நாணய அச்சடிப்பு, தகவல் தொடர்பில் முக்கிய பிரிவுகள் என்று இது போன்ற சில அதிகாரங்கள், முக்கியமான அனைத்திந்திய அளவில் தேவைப்படும் அதிகாரங்கள், வெளிநாட்டு அளவில் தேவைப்படும் அதிகாரங்கள் இந்திய அரசுக்கு இருந்தால் போதும் என்ற வகையில் அந்த அதிகாரத்தை அது குறைச்சி அதனுடைய செயல்பாட்டு வேலையை குறைக்க வேண்டும். பாக்கியெல்லாம் அந்த இனத்தாயகங்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக நாம் பல இதில் போட்டிருக்கோம். அதை சுருக்கமாக பேசுவோம். அது இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அதை பேசுவோம். அதே வேளை உள்ளாட்சி என்பது ஒரு சிறப்பாக அதுவும் தன்னாட்சியாக இருக்க வேண்டும் என்றும் தீர்மானம் போட்டுக்கிறோம். உள்ளாட்சி என்பது ஒரு தன்னாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு ஊர்ல இருந்து தொடங்கணும் இந்த தன்னாட்சி. தேசிய தாயகம் என்றால் இந்த தேசிய தாயகம் உள்ளாட்சிகளை ஒடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடாது. இப்ப தமிழ்நாடு என்றால் இன்னைக்கு இது மு.க. ஸ்டாலின் ஆட்சி அல்லது யார் ஆட்சியா இருந்தாலும் உள்ளாட்சியை ஒடுக்குவதுதான். ஐயா நந்தகுமார் பேசும்போது சிறப்பா சொன்னார். கிட்டத்தட்ட 10,000 பதவிகள் காலியா இருக்கு உள்ளாட்சியில. தேர்தல் நடத்தல. நாம தீர்மானத்தை கூட போட்டோம். உள்ளாட்சி தேர்தல் இப்ப நடத்தி இருக்க வேண்டும். ஏன் நடத்தவில்லை? 5 ஆண்டு முடிஞ்சு விட்டது. ஊராட்சி, பேரூராட்சி தேர்தல் நடத்தியிருக்கணும். ஏன் நடத்தவில்லை? நடத்தி ஒரு கால் சரியாக வெற்றி பெறவில்லை என்றால் 2026 தேர்தலில் திமுகவுக்கு பாதிப்பாகும், தோத்து போயிடுவோம் என்ற தன்னல வெறி காரணமாக ஸ்டாலின் ஆட்சி என்பது உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைத்து விட்டது ஓராண்டு. அப்ப மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்று கேட்கக்கூடிய நீங்கள், மாநில தன்னாட்சிக்கு வல்லுநர் குழு போட்டிருக்கிற நீங்கள் உள்ளாட்சி உரிமையை பறிக்கலாமா? இந்த தேர்தல் நடத்தினா உங்க லாபத்துக்காக, உங்க அரசியல் வேட்டைக்காக அந்த உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளுடைய அந்த தேர்தலை தள்ளி வச்சிருக்கீங்க, உங்க கையில வச்சிருக்கீங்க. அந்த உள்ளாட்சி நடக்கும் பொழுதும் அந்தந்த மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் உள்ளாட்சிகள், ஊராட்சிகள் என்றுதானே வைத்திருந்தீர்கள். நந்தகுமாரே சொன்னார், ஒரு 10,000 உறுப்பினர்கள் பதவி இழந்து விட்டார்கள், அல்லது தொகுதிகள் உறுப்பு, வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் காலியாகவே இருந்துச்சு. ஸ்டாலின் ஆண்டு கணக்கில் அதுக்கு தேர்தல் நடத்தவே இல்லை என்றார். அப்படி உள்ளாட்சிக்கு எப்படி எல்லாம் வேண்டும் என்ற தீர்மானங்களையும் நாம் போட்டுக்கிறோம். ஆக ஒரு முழுமைப்படுத்தப்பட்டது, ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட தீர்மானமாக இருக்கிறது. எல்லாருக்குமானதுதான் இது, அனைத்து இந்திய அளவுக்கும் தேவையானதுதான். அந்த நிலையில்தான் வெளிமாநிலங்களிலிருந்து இந்த மாநாட்டுக்கு வாழ்த்து செய்தி சிறப்பாக வந்தது. அதாவது மேற்கு வங்காளத்திலுடைய பங்களா காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் மனோரஞ்சன் பப்பாரி அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார்கள். அது வாசிக்கப்பட்டது. தோழர் நம்ம பொதுச் செயலாளர் அதை வாசித்து தமிழிலும் ஆங்கிலத்தில் அனுப்பிய வாழ்த்து செய்தி சொன்னார்கள். அதுபோல அங்கிருந்து பங்களா போக்கோ என்ற அமைப்பின் சார்பில் அவர்களுடைய தலைவர் கார்கா சாட்டர்ஜி, அதனுடைய பொதுச் செயலாளர், பங்களா போக்கோ கட்சி அமைப்பினுடைய தலைவர் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் வாழ்த்து செய்தி. அதுபோல அஸ்ஸாமிலிருந்து அஸ்ஸாம் ஜாதிய
ஜாதியத்தபதி யுபா பரிஷத் என்கின்ற அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் உதயன்குமார் கோகோய் அனுப்பியிருந்தார்கள் வாழ்த்து செய்தி. அதே போல நாகாலாந்திலிருந்து நாகா பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்கின்ற அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் நெய்குலோ குரோமே என்ற தலைவர் அனுப்பியிருந்தார் நமக்கு மாநாட்டுக்கு வாழ்த்து செய்தி. அடுத்து பஞ்சாபில் இருந்து அவருடைய ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அவங்களுடைய பத்திரிகை தி வேர்ல்டு சிக் நியூஸ் என்ற இதழினுடைய ஆசிரியர் ஐயா ஜெகமோகன் சிங் அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார்கள். எப்படி இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த மாநாட்டுக்கு வாழ்த்து செய்தி வந்தது. இவை அனைத்தும் மாநாட்டில் படிக்கப்பட்டன. எங்கும் இந்த கோரிக்கை இருக்கிறது. எல்லோருமே இந்த கோரிக்கைகளை, இந்த கூட்டரசு என்பதை ஆதரிச்சு தான் எழுதியிருக்காங்க எல்லாரும். இதுவும் நம்ம திடீர்னு நாங்களா இதை சொல்றோம் என்பதல்ல. எல்லாருக்கும் இந்த தேவை இருக்கு. தேர்தல் கட்சிகளா இருந்து பதவி சுகத்தை அனுபவிச்சவங்க இந்த பதவியும் இழந்துடக்கூடாது என்ற பயத்துல டெல்லிக்கு சலாம் போட்டுட்டு இருக்க ஆட்கள். அடுத்தது ரொம்ப மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து விட்டா நம்மளை மாற்றி விட்டு வேற ஆளை தேர்ந்தெடுத்துருவாங்க. தலைவன் வேற ஆறு, தலைவன் தலைவி வேற வந்துருவாங்க. எனவே இந்த மட்டத்திலேயே இந்த மக்களை வச்சுக்கணும்னு நினைக்கிற இந்த கட்சிகள் இதெல்லாம் கேட்காம இருக்கலாம். இயல்பாக எல்லாருடைய கோரிக்கை, இந்தியா முழுவதும் உள்ள கோரிக்கைகள் இந்தி மண்டலம் இல்லாத எல்லா பகுதிகளிலும் பெரும்பாலும் இந்த கோரிக்கை இருக்கிறது. எனவே ஒரு மறுசீரமைப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு தேவை என்ற ஒரு சான்றுகள் இதெல்லாம். நம்ம சொல்றது நம்ம ஏதோ ஒரு தீவிரமா சொல்றோம் என்பதல்ல, உண்மையான தேவை. இதை சொல்லாம இருக்கலாம் சில பேரு, பயந்துகிட்டு இருக்கலாம் சில பேரு, சந்தர்ப்பவாதமா இவ்வளவு விழிப்புணர்ச்சி எல்லாம் வந்துடக்கூடாது மக்களுக்கு, அவன் நம்மளே நாளைக்கு தலைவன் தலைவியா ஏத்துக்க மாட்டாங்கிற சூழ்ச்சி கும்பலும் அரசியல்ல இருக்கு. உலகம் பூரா, இந்தியா பூரா இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு. அந்த காரணங்களாலெல்லாம் இருக்கலாம். அப்படி இன்னைக்கு ஒரு வரலாற்றில் தேவையான ஒரு நிகழ்ச்சியில, தேவையான சூழ்நிலையில இந்த தீர்மானங்களை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். இந்த தீர்மானங்களை நாம எடுத்து கொண்டுகிட்டு போகணும். மக்கள்கிட்ட இதை பரப்பணும். மக்களிடம் விழிப்புணர்ச்சி வரணும். மக்கள் கோரிக்கைகளை இதை மாற்றணும். மிக முக்கியம் அதுதான், மக்கள் கோரிக்கையா மாற்றணும். சிறப்பாக நடந்தது, அரசு வந்தது அப்படிங்கிறத ஒரு கூட்டரசை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் என்ற ஒரு தற்பெருமைகள்லாம் ஒன்றும் வேலை இல்லை. நம்ம இனம் மொழி உரிமை, தாயக உரிமைகள், அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற ஒரு இனம். நம்ம இனத்து பேரை சொன்னாலே பிரிவினைவாதங்கிறான், தமிழன்னு சொன்னாலே பிரிவினைவாதங்கிறான், வேற ஒன்று சொல்லுங்கிறாங்க. இங்க ஒரு ஆள் டெல்லியில இருந்து ஒன்று சொல்றாங்க, இங்க தமிழ்நாட்டில இருந்து ஒன்று சொல்றான், அவன் இந்தியன்னு சொல்லுங்கிறான், இவன் திராவிடன்னு சொல்றான். நம்ம இனத்தை கூட சொல்ல முடியல. இந்த கொடுமை மராட்டியர்களுக்கு இல்லை, இந்த கொடுமை பஞ்சாபியர்களுக்கு இல்லை, இந்த கொடுமை வங்காளிகளுக்கு இல்லை, தமிழன் தமிழச்சிக்கு தான் இருக்கு. அவனுடைய பிறந்த இனத்தை சொல்லக்கூடியதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு வெவ்வேறு பேர் சொல்லலான்னு சொல்றது கொடுமை இருக்கிறது. எனவே இந்த நிலையில் உண்மையாக இந்த இலக்குகளை நாம் அடையவில்லை என்றால் நம்ம இனம், மொழி, தாயகம் மூன்றும் அழிஞ்சு நாம் அயலாருக்கு அடிமையா போவோம். சொந்த மண்ணிலேயே அயலாருக்கு அடிமையாக போவோம். இந்த தீர்மானங்களையும் போட்டிருக்கிறோம். உடனடி தேவையான தீர்மானங்களையும் போட்டிருக்கோம். கூட்டரசா மாத்து என்பதையும் போட்டிருக்கிறோம். ஒரு ஒற்றை மொழி இந்தியாவுக்கு ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக சோவியத் ஒன்றியத்திலே இருக்க எல்லா மொழியும் 15 மொழி ஆட்சி மொழியா வைத்திருந்தார்கள். லெனின் சொன்னபடி அந்த ஆட்சி 72 ஆண்டு நல்லா நடந்தது. ரஷ்ய இன திமிர்னால, பேராதிக்கவாதத்தினால, இங்க உள்ள இந்திக்காரன் மாதிரி ரஷ்யாக்காரனும் மாறி அவன் எல்லாம் திணிச்சதுனால, அவன் மொழியை திணிச்சதுனால அது பிரிஞ்சு போச்சு. ஏன்னா சோவியத் யூனியன் பிரிஞ்சிருக்காது. அவ்வளவு சமத்துவத்தோட முன்மாதிரியான ஒரு கூட்டரசை உருவாக்குனார். அந்த பேரே சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம், ஒன்னு ஒரு ரிப்பப்ளிக்னாரு. நீ இருந்தாங்க 72 ஆண்டு இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. ஒரு இனம், பேரினவாதம், ரஷ்யா இனம், அவனுடைய பேரினவாதத்தினால அது சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா அது நல்லா உண்மை, உலகத்துக்கு இன்னைக்கு மாடலா அது இருந்திருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு கூட்டரசு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம சொல்றோம். இதை நம்ம முன்னெடுத்துக்கிட்டு போகணும். இல்லை என்றால் நம்ம இனம், நம்ம உரிமைகள் பறிக்கப்பட்டு நம்ம அடையாளம் தெரியாமல் போயிடுவோம். மற்ற தீர்மானங்களை அதில் போட்டிருக்கோம். தமிழ் வழிபாடு வேணும், போராட்டம் நடத்துறது முடிவு பண்ணியிருக்கோம். தமிழ் மந்திரம் சொல்லணும், தகுதியுள்ள தமிழர் அனைவரையும் சாதி வேறுபாடு இல்லாமல் அர்ச்சகராக்கணும் என்ற தீர்மானங்களையும் போட்டிருக்கோம்.
இன்னொன்னையும் போட்டிருக்கோம். இந்த தமிழ்நாட்டு நிலங்களை எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வேட்டைக்காடாக அனுமதிக்க கூடாது, சிப்காட்டுகளை மாட்டி வேளாண்மை அழிக்க கூடாது. அதுபோல நமக்கு தேவையானதான் தொழில் வளர்ச்சி இருக்கணும். தொழில் முனைவோர் புதுசா தொழிற்சாலை உருவாகுனா 80 விழுக்காடு தமிழனுக்கும் தமிழச்சிக்கு தான் தொழில் முனைவோரா முதலாளிகளா இருக்கணும், உரிமையாளரா இருக்கணும். வடநாட்டு வெளிநாட்டு ஆளுக்கு இங்க தொழில் முதலாளியை கூட்டி வரக்கூடாது. மு.க. ஸ்டாலின் எடப்பாடியும் போய் வெளிநாட்டுலையும் வடநாட்டிலையும் கூட்டி வர்றாங்களா முதலாளிகளை, கூடாதுங்கிறோம். தமிழன் தமிழச்சியை முதலாளியாக்கு, தேவையானதாக்கு. அது அவங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்கு உதவி பண்ணு, அது போதும், அதுக்கு மேல வேண்டியது இல்லை. மற்றது நிறைய ஏற்கனவே இருக்கான் வெளிநாட்டுக்காரன், அவனை உடனே எல்லாரையும் வெளியேற்ற சொல்லலை. புதுசா இந்த மாதிரி எவனையும் வெளிநாட்டுக்காரனை கொண்டு வராத. புதுசா கொடுத்தீங்கன்னா 80 விழுக்காடு தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும். முதலாளி தொழிலாளி 2 பேரும் தமிழன் தமிழச்சியா இருக்கணும். இங்க முதலாளி ஒரு தமிழனே வர முடியாம பண்ணிட்டீங்க. எல்லாம் வெளிநாட்டுக்காரன், வடநாட்டுக்காரன், வணிகத்துல வெளிநாட்டுக்காரன், மார்வாடி குஜராத்தி சேட்டு, இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் தீர்மானம் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி பன்முகத்தன்மையோட நம்ம போட்டிருக்க இந்த தீர்மானங்களை எல்லாம் சிந்திங்க. அது மாதிரி கனிம வளங்களை வெட்டி அழிக்கக்கூடாது. நம்ம சித்த மருத்துவத்தை பாதுகாக்கணும். சித்த மருத்துவத்துக்கு பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற தீர்மானங்களை நம்ம போட்டிருக்கிறோம். இந்த தாய்மொழி கல்விதான் இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பயிற்று மொழி தமிழாக இருக்க வேண்டும். இன்னொரு மொழி கற்கிறது ஆங்கிலம் கற்கலாம், ஹிந்தி கூடாது என்பதையும் நாம் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் உள்ள ஒரு முழுமையான இந்த தீர்மானங்களை நாம் அடுத்தடுத்து வெளியிடுவோம். இப்படிப்பட்ட இந்த மாநாடு பற்றி நல்லா சிறப்பாக நடந்திருக்கு, எழுச்சியாக நடந்திருக்கு. இதை மக்களிடம் பேசுங்கள், இந்த உரிமைகளை விவாதியுங்கள். இதை நம்ம பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக சொல்லலை. இந்த முயற்சி, இந்த உழைப்பு, எல்லாரிடத்த இந்த உழைப்பு ஒரு கூட்டு உழைப்பு. இது கூட்டரசு மாநாட்டு சிறந்ததுக்கு காரணம் கூட்டு உழைப்பு தான். இந்த உழைப்பு என்பது எல்லாருக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில், நம்ம இனத்துக்கு, நம்ம தாயகத்துக்கு, நம்ம மொழிக்கு, நம்ம உரிமைக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பேசுங்க, விவாதிங்க. திருத்தங்கள் செய்ய வேண்டியதா திருத்தம் பண்ணிக்கலாம். நல்லது நடக்கணும். நம்முடைய இனம், நம்முடைய தாயகம் உரிமை பெற வேண்டும். அந்த நிலையில்தான் இந்த கூட்டரசு கோட்பாடு மாநாடு என்பது சிறப்பாக நடந்திருக்கிறது. இதற்கு பாடுபட்ட, இதற்கு ஒத்துழைத்த, இந்த கருத்துக்களை அன்றும் இன்றும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.